டிஆர்பி, டெட் பேப்பர் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு சோசியல் சயின்ஸிலிருந்து 100 முக்கியமான வினாவிடைகள். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் டிஎன்எஸ்டிடி எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் மாடல் டெஸ்ட் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் கீஸ். வாங்க பார்க்கலாம். பல்லாவரத்தில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். புதிய கற்கால மண்பாண்டங்கள் மற்றும் கருவிகள் கிடைத்துள்ள இடம் மத்திய பிரதேசம். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் 100 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளன? தாமிரபரணி. இந்த மெட்டீரியல் வேணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. சிந்து நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் அல்லது ஆய்வு செய்தவர் சர் ஜான் மார்ஷல். ஹரப்பா நகரத்தை கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. சிந்துவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும் நகர் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. காகர் அல்லது காக்கரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இடம் காலபங்கல். 10வது நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகர் லேத்தல். துறைமுக நகர் என்னும் வாணிப மையம் என்றும் அழைக்கப்படுவது லேத்தல். கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரம் காலபங்கல். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் சிறப்பு பெற்று திகழ்ந்தது? 2000. இரும்பு பாதை அமைக்கும்போது எங்கு மணல் மேடு கண்டுபிடிக்கப்பட்டது? தோலாவீரா. குறுநில மன்னர்களை பற்றி கூறுவது எது? ஆர்நாட்டார் மலை கல்வெட்டு. சேர மன்னர்களை பற்றி கூறுவது எது? திருக்கோவிலூர் கல்வெட்டு. சேர மன்னர்களை பற்றி கூறும் நூல் பதிற்று 10. முதல் சங்கத்தில் தோன்றிய இலக்கண நூல் அகத்தியம். இடைச்சங்கத்தில் இலக்கண நூல் தொல்காப்பியம். எந்த மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்தினர்? பாண்டியர். கண்ணகிக்கு விழா எடுத்தவர் பாண்டியர். சென்னி என்ற பட்ட பெயர் பெற்றவர் சோழர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழ மன்னன் கரிகாலன். கடைச்சங்கத்தை தோற்றுவித்தவர் முடத்திருமாறன். யானோ அரசன் யானோ கல்வன் என்றவர் தலையானங்கணத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன். கோவலனுக்கு தவறான நீதி வழங்கிய பாண்டிய மன்னன் ஆரியவடை கடந்த நெடுஞ்செழியன். முதலாம் நெடுஞ்செழியன் என்ற பெயர் பெற்றவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். 2ஆம் நெடுஞ்செழியன் என்ற பெயரை பெற்றவன் தலையானங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன். தலையானங்கணத்தைச் செருவென்ற நெடுஞ்செழியன் தலையாலங்கம் என்ற இடத்தில் எத்தனை தமிழ் அரசுகளை தோற்கடித்தார்? 7. கடையேழு வள்ளல்களில் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல் சிறுவானாற்றுப்படை. மகாவம்சம் தீபவம்சம் என்பது இலங்கை நூல்கள். கொல்லிமலை கூத்தர்களுக்கு தன் நாட்டையே பரிசாக வழங்கியவர் ஓரி. இதிகாச காலம் என்னும் காப்பிய காலம் எனும் அழைக்கப்படும் காலம் பின் வேத காலம். எந்த வேதங்கள் மிக பழமையானது? ரிக்வேதம். போர்க்கலை என்பது தனுர் வேதம். மகாவீரர் எந்த வயதில் துறவியானார்? 30. மகாவீரர் ஞானம் பெற்றபோது அவர் வயது 42. சமண சமய காப்பியங்கள் சீவக சிந்தாமணி. சமண சமய இலக்கண நூல்கள் அங்கங்கள் பூர்வங்கள். புத்தரின் முதல் குரு அரதகலமா. உருவ வழிபாடு செய்யாதவர்கள் ஹீனயானம். புத்தரின் போதனைகளை பின்பற்றியவர்கள் ஹீனயானம். ஒழுக்க நெறிகள் பற்றி புத்தர் போதித்தவை என் வகை நெறிகள் என்றும் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் போதி சத்துவர். புத்தரின் முற்பிறப்பு பற்றிய கூறும் நூல் ஜாதக கதைகள்.
வட்டக்காமினி அபயன் என்னும் அரசன் காலத்தில்தான் திரிபிடகம் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது என்று எந்த இலக்கண நூல் கூறுகின்றது? மகாவம்சம். புத்தரை ஆசிய ஒளி என்று புகழ்ந்தவர் சர் எட்வின் அர்னால்டு. புத்தரை உலகின் ஒளி என்று புகழ்ந்தவர் நிஸ்டேவிட்ஸ். கால்நடை வளர்ப்பு நாகரிகம் கிராம நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகம். எருதுவை வழிபட்டவர்கள் திராவிடர்கள். உலகின் மனிதன் தோன்றிய காலம் கிமு 40,000. சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது 1967. புராணங்களின் எண்ணிக்கை 18. இராமாயண மகாபாரதம் இயற்றப்பட்ட காலம் பின் வேத காலம். வேதம் என்ற சொல்லின் பொருள் உயர்வான அறிவு. ஹரப்பா நாகரிகம் டேஸ் முறை அழிவுற்றிருக்கலாம் என தொல்லியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். 7 முறை. ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்படும் பகுதி கங்கை சமவெளி. சிந்துவின் மறைந்து போன 7வது கிளை நதி சரஸ்வதி. மகாபாரதம் எழுதியவர் புகழேந்தி. இசைக்கலையை பற்றி கூறும் வேதம் சாமவேதம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெரிய விலங்கு டைனோசரஸ். தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து காலவரிசைப்படி கூறுவது வரலாறு. எழுத்துப்பூர்வமான ஆதாரம் என்பது இலக்கியம், வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டுகள் இவை அனைத்தும். எந்த வருடம் டிரபால்கர் போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டார்? 1805. புதிய கற்காலம் என்பது கிமு 5,00,000 முதல் 10,000 வரை. பழைய கற்கால மனிதனின் வாழ்விடம் என்பது காடு, குகை, மரப்பந்து அனைத்தும். மண் குடிசைகளை அமைத்து கூட்டமாக வாழ்ந்தவன் புதிய கற்கால மனிதன். பழைய கற்கால மனிதனின் முக்கிய கண்டுபிடிப்பு வேளாண்மை. பொறுத்துக. தமிழ்நாடு அத்திரப்பாக்கம். ஆந்திர பிரதேசம் கர்னூல். மத்திய பிரதேசம் பிம்பேகா. கர்நாடகம் பாகல்கீட். வேதகால நாகரிகம் என்பது இக்காலத்தை சார்ந்தது, இரும்பு காலம். ஹரப்பா நாகரிகம் என்பது இக்காலத்தை சார்ந்தது, செம்பு காலம். இரும்பும் மாங்கனீசும் கலந்த கலவை எஃகு. ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். பழங்காலத்திற்கு முந்தைய காலம் என்பது தொல்பழங்காலம். பழைய கற்கால கருவிகள் தமிழகத்தில் கிடைக்கப்பட்டுள்ள இடம் வடமதுரை, அத்திரப்பாக்கம், பல்லாவரம் அனைத்தும். சக்கரத்தை பயன்படுத்தி மட்பாண்டங்களை செய்தவன் புதிய கற்கால மனிதன். உணவு சேகரித்தல், வேட்டையாடிதல், தொழிலில் ஈடுபட்ட மக்களின் காலம் என்பது பழைய கற்காலம். புதிய கற்கால மக்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல். இந்திய நாகரிகத்தின் தொடக்கம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதியின் கிளை நதிகளில் ஒன்று ராவி. புதையுண்ட நகரம் என்பது ஹரப்பா. ஹரப்பா நகரம் அகலாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1922. இந்தியாவின் மிக தொன்மை வாய்ந்த நகர நாகரிகம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம். ஆன்சர் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம். பயன்பாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் என்பது நிலம் தேறுதல், கால் கோலுதல், வடிவ கணித அமைப்பை அறிதல் இவை அனைத்தும். வகைதரதை கண்டுபிடித்தவர் RD பானர்ஜி. ஹரப்பா அமைந்துள்ள நதிக்கரை ராவி. காலிபங்கன் அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான். தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா. சிந்து சமவெளி நகரத்தில் வீட்டின் முன் அமைக்கப்பட்டிருந்தவை குப்பை தொட்டிகள். மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழிச்சொல்லின் பொருள் இடுகாட்டு மேடு. சிந்து சமவெளி நகரத்தில் சிறப்பாக செயல்பட்ட ஆட்சிமுறை நிர்வாகம் நகர நிர்வாகம். சிந்துவெளி களிமண் முத்திரைகளில் காணப்பட்ட உருவம் காளைகள், வண்டி, புறா
இவை அனைத்தும். சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட எழுத்து சித்திர எழுத்து. சிந்துவெளி எழுத்துக்கள் எழுதப்பட்டது வலப்பக்கத்திலிருந்து இடமாக. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம், கால்நடை மேய்த்தல், வணிகம், உணவு சேகரித்தல். சிந்துவெளி மக்கள் டேஸ் செய்வதில் சிறந்தவர்களாக இருந்தனர். டெரக்கோட்டோ. ஆன்சர் பொறுத்துக. பெருங்குளம். மொஹஞ்சதாரோ. ஆன்சர் மொஹஞ்சதாரோ. அகழ்வாராய்ச்சி. ஆன்சர் 1921. சக்கரம் மட்பாண்டம். டெரகோட்டோ சுடு மண்பாண்டவம். பஞ்சாப் ராவி. சிந்துவெளி மக்களின் துறைமுகம் லோத்தல் அமைந்துள்ள இடம் குஜராத். ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் பசுபதி சிவன். கடைசி ஆன்சர். வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவச்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. இதை போன்ற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் உரிய வினா விடைகளை உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கோங்க. இதை போன்ற தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நன்றி, வணக்கம்.